ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎம் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பாரம்பரியமான அதிரசம் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு அரை கிலோ மாவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரத்திற்கு நல்லா ஊற வச்சுருங்க. 2 மணி நேரம் கழித்து அதை நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து ஒரு துணியில் வீட்டுக்குள்ளே காய வச்சுருங்க. இப்படி கையில் ஒட்டணும் அந்த பதத்துக்கு இப்போ அரிசி எடுத்துருங்க. எடுத்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி பவுட்ரு பண்ணி ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு சல்லடை வச்சு நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. மாவை 3 ஏலக்காய் கொஞ்சமாக சுக்கு எடுத்துக்கோங்க. இதை நல்லா பவுட்ரு பண்ணி ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் அரை கிலோ பச்சரிசிக்கு 375 கிராம் வெல்லம் எடுத்துக்கோங்க. அதில் 100 மில்லி தண்ணி உள்ளே கலந்துக்கிறேன். இதை நல்லா அடுப்பில் வச்சு வெல்லம் நல்லா கரைஞ்சோன்னே நம்ம எந்த பாத்திரத்தில் அதிரசம் கிண்ட போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. வெள்ளைப்பாக இப்போ பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஈயத்தட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க பாகு பதம் செக் பண்ணுறதுக்கு. இப்போ நல்லா கொதித்து நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ கரெக்டான பக்கம் வந்துடுச்சான்னு நம்ம பார்க்கலாம். இப்படி கரண்டியில் கொஞ்சமாக அள்ளி எடுத்து வச்சுருக்கிற தண்ணியில் அப்படி ஊற்றி பாருங்கள். இன்னும் பாகு பதம் கரெக்டான பக்குவத்துக்கு வரல, கையில் எடுக்க வரல. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் இன்னும் 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இப்போ இது திக்காக நல்லா வந்துருச்சு. இதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம இதை நல்லா உருட்டி எடுத்தோம்னா கையில் நல்லா உருட்டி எடுக்க வருது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா உருண்டு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம பெருவரில் வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா இப்படி அமுங்க. இதுதான் சரியான பக்குவம். இப்போ பாகு எடுத்து வச்சுக்கோங்க. கீழே இது 25 மில்லி நல்லெண்ணெய் உள்ளே சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கரண்டி வச்சு கலந்துக்கோங்க. நம்ம தட்டி வச்சுருக்கிற ஏலக்காய் சுக்கு பவுடரை உள்ளே சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ சலிச்சு வச்சுருக்க பச்சரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு அந்த பக்குவம் சூடாக இருக்கப்பவும் மண்டவில் பாகு சூடாக இருக்கப்போ எல்லா மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்துக்கோங்க. மாவு தண்ணியாக இருக்கக்கூடாது. நான் எந்த பக்குவத்தில் செய்கிறேனோ அதே பக்குவத்துக்கு கிண்டுங்க. உங்களுக்கு கரெக்டாக சூப்பராக வரும் அதிரசம். அதிரசத்துக்கு அந்த மண்டவில் பாகும் அந்த அரிசி ஈரத்தன்மையாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அதிரசம் பந்து பந்தாக சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக வரும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் வராது. இப்போ கரெக்டாக கிண்டியாச்சு. இப்போ 25 மில்லி நெய் எடுத்துக்கோங்க. ஃபைனல் டச்சாக நெய்யை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் அந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பராக அழகாக நெய், நல்லெண்ணெய், சுக்கு, ஏலக்காய், வெல்லம் இதெல்லாம் பார்க்குறக்கே கமகமன் வாசனையாக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்தோடனே நான் மாவு எடுத்து காமிக்கிறேன் எந்த பக்குவம் அப்படின்னு. அதே பக்குவத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக வரும். இதான் சரியான பக்குவம். இதே பக்குவத்தில் நீங்கள் கிண்டுங்க. இப்போ மேலாக நெய் ஊற்றி நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா தடவி இப்போ எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இப்பயே அதிரசம் சுட்டாலும் நல்லா பந்து பந்தாக வரும். இல்லை காலையில் சுடன்னா இதை எடுத்து வச்சுக்கோங்க. காலையிலலாம் மாவு கொஞ்சம் புளிச்சு இன்னும் டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன். நான் காலையில் எடுத்துக்கலாம். இப்போ இதை கையில் நல்லா எண்ணெய் தடவி சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து ஒரு பால் கவர் இல்லைன்னா வாழை இலையில் எண்ணெய் தடவி இந்த பால்ஸை வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கோங்க. இல்லை டிஃபன் பாக்ஸ் இருந்தேன்னா சமமான டிஃபன் பாக்ஸில் பின்பக்கம் எண்ணெய் தடவி டிஃபன் பாக்ஸை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கம் சமமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஒல்லியாக தட்ட தேவையில்லை. கொஞ்சம் ஓரளவுக்கு தடிமான தட்டிக்கோங்க. நடுவில் அந்த மாதிரி சின்ன சின்ன ஒட்டையாக போட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கோங்க.
எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மாவை சின்ன பால்ஸ் உள்ளே போட்டு பாருங்கள். அது பொரிஞ்சு நல்லா மேலே வந்துடுச்சுன்னா எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கிற அதிரசத்தெல்லாம் ஒவ்வொன்றா போட்டு சேர்த்துக்கோங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா ஒட்டிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அடுத்தடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக வெந்து வரும். இதுதான் சரியான பக்குவம். இப்போ கரெக்டாக நல்லா புசுன்னு வந்திருக்கு. இதே பக்குவத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா அதிரசங்களும் நல்லா சூப்பராக வந்து கிடைக்கும். இப்போ கோல்டன் கலரில் நல்லா செவந்து வந்தோடனே 2 பக்கம் நல்லா பரட்டி விட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் சொன்ன எல்லா மெத்தடும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதிரசம் வந்து நல்லா சூப்பராக வரும். இப்போ ரெட் கலரில் நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு சரிசமமான பிளேட்டுக்கு எடுத்துக்கோங்க. எண்ணெயை வச்சு ரொம்ப லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கரண்டியை வச்சு, ரொம்ப ப்ரெஸ் பண்ண தேவையில்லை, ஒரு கரண்டி வச்சு அதிரசத்தில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ சூப்பராக நல்லா அழகாக மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.